வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்க நேர்காணலில் கிறிஸ்தவ ஆன்மீக பணியாளர் சகோதரர் அகத்தியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பிரதர் உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கிறிஸ்தவ உலகத்துல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. லிவிங் மினிஸ்ட்ரிஸ் அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஜான் ஜபராஜ் அவர் மீது போக்சோ வழக்கு தலைமறைவாக இருக்காருன்னு நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு குரல்கள் வரதையும் பார்க்க முடியுது. முதல்ல ஜான் ஜபராஜனுடைய இந்த வழக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் தன்னுடைய மனைவியிடமிருந்து பிரிந்து வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது சொல்றாங்க. அவர் மனைவியோட டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்றது அவருடைய ஆடியோலேயே என்னால் கேட்க முடியுது. அவர் மனைவி கூட சரியா அவரால் வாழ முடியல, அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, அது எல்லாத்தையுமே அவரே பேசுறாரு. ஆனால் ஒரு ஊழியக்காரனாக, இறை பணியாளராக அவர் மனைவி கூட வாழாம வேறொரு பெண்ணு கூட வாழ்ந்துக்கிட்டே ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் திருச்சபையை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ரெண்டாவது இந்த 2 பிள்ளைகள் கூட அவர் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்துக்கு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி அது எனக்கு தெரியாது அவர் நிஜமாகவே பண்ணாரா பண்ணலையா அப்படின்றது 25ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். இஸ் அக்யூஸ்ட் நவ், பட் இஸ் நாட் அ கிரிமினல். அது தீர்ப்பு வந்தது பிறகு நமக்கு தெரியும். அதனால நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மூணாவது, ஏதோ ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மோட்டிவ்ல கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல மனசோட கொடுத்தாரா அப்படின்றது அவருக்கும் கடவுளுக்கும் தெரியும், அடுத்தபடியாக அந்த பொண்ணுக்கும் தெரியும். இது எல்லாத்தையுமே நாம கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்கணும். ஆக்சுவலா இது நம்ம எடுத்த எடுப்புல அவர் தப்பாதான் யார் குற்றவாளி அப்படின்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அதை அந்த அந்த பிள்ளைய உட்கார வச்சு நம்ம பேசணும். வழக்கு வருது அப்படின்னா எதிர்த்து ஃபேஸ் பண்றதுதான் நியாயமான விஷயம். தலைமையில ஒளிஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் ஏன் இப்படி டீல் பண்ணணும்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, தமிழ்நாடு போலீஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு ஆள் கிரிமினலா இல்லையோன்னு தெரியாமலேயே, குற்றம் ஊர்ஜிதப்படுத்தாமலேயே அந்த அக்யூஸ்டை போட்டு பயங்கரமா அடிச்சு செதைச்சு ஒண்ணுமில்லாம நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு கொடிய கலாச்சாரம் சாதாரண பண்ணுவாங்க. ஜான் ஜபராஜ் மாதிரியான இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க, ஒரு சபையை நடத்துறாரு, அவர் மேல கை வச்சிருவாங்களா என்ன? இல்லை, சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவருக்கு இப்ப நீங்க நீதித்துறை யாருடைய கையில் இருக்கிறது அப்படின்னாக்கா, பணத்தை புடுங்குறவங்களுடைய கையில் இருக்குது. நீங்க இப்போ நீதித்துறை விடுங்க, நீ இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை யாரோ கொடுத்துட்றாங்க, இவனை அடிச்சு செதைச்சிருங்கன்னு சொன்னாக்கா பிடிச்சிருவாங்க. இல்லையா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? பணத்துக்கு பர்ச்சேசபிள் தானே. நீதி விலைக்கு விற்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. ஆக்சுவலா தீர்ப்புகள் விற்கப்படுகின்றன. அதனால அவர் ஒழிச்சிருக்கலாம். கொஞ்சம் நிதானமானதுக்கு பிறகு அவருக்கு எதிராக ஒரு பெருசா ஆபரேட் ஆகுறாங்கன்றதுனால ஒரு தலைமுறையா இருக்கலாம். உலகத்துல யாருக்குமே தெரியாம அப்படியே போய் நடுராத்திரி போய் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கு அவர் தலைமறைவாகக்கூடிய அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு முழுசா தெரியல. ஓகே, நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடந்துட்டு இருக்கு, நிறைய சபைகள் இருக்கு. இப்போ இப்படி ஒரு மத போதகர் மீது வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப வருந்தத்தக்கது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, குற்றம் செய்யாமலேயே இவர் குற்றம் செய்தார் என்று தப்பான அதாவது தவறாக ஒரு மனுஷனை ஃப்ரேம் பண்ணி ஒரு குற்றத்தை செய்ததாக ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அப்படியெல்லாம் கூட பண்ணவும் முடியும். இவர் அப்படித்தான் கன்ஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறார், அப்படித்தான் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஆனா எப்படி வேணாலும் ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா எதையும் தாங்குகின்ற இதயம் உடையவராக ஒரு தலைவன் இருக்க வேண்டும்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக நிறைய பேர் எழுதுறதை பார்க்க முடியுது. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் பயங்கர கார்பரேட்டா மாறிட்டாங்க, அந்த கார்பரேட்டுக்கு போட்டியாக ஜான் ஜபராஜ் வந்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ஜான் ஜபராஜை விமர்சிச்சு நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல. அவர் புதுசா ஊழியத்தை பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு போடுறாரு, மியூசிக் போட்டு ஒரு இது பண்றாரு, அவர் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்காரு, கிராப் வேற மாதிரி வெட்டியிருக்காரு, அவன் நிஜமான ஊழியக்காரனே கிடையாதுன்னு மற்ற சபையை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செஞ்சதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த கார்பரேட் மிஷனரிஸ் எல்லாம் சேர்ந்து ஜான் ஜபராஜை முடக்குவதற்காக, அவரை அழிப்பதற்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அவர் மீது ஃப்ரேம் பண்ண நீங்க டவுட்டா இருக்குன்றீங்க. ஃப்ரேம் கூட பண்ணப்பட்டிருக்கலாம், என்னன்னு தெரியல. அது விசாரணை முடிவுல தான் தெரியும்ன்றாங்க. சிலர் இந்த ஸ்டாண்டை எடுத்து ஜான் ஜபராஜ் குறி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரையில அப்படியும் செய்யப்பட்டிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கா இந்த கார்பரேட்டா கிறிஸ்தவ மிஷனரி? அவருக்கு எதிராக ரொம்ப பேர் இருக்கிறாங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் வேணாம், நான் நடுநிலையா பேசும்போதே எனக்கு எத்தனை கால்ஸ் வருது, நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா அவருக்கு எதிராக. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய தவறு அப்படின்னு ஒண்ணு என்னால சொல்ல முடியாது.
அப்படியா? மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு ஊழியம் அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். அந்த பைபிள் அப்படி இல்ல பிரதர். நீங்க எல்லாத்துக்கும் ஃபைனல் அத்தாரிட்டி பைபிள் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. எல்லாத்துக்கும் ஃபைனல் அத்தாரிட்டி என்னது அப்படின்னா பைபிள் தான். நீங்க வந்து இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, ஃபாதர் பெர்க்மேன் சொன்னாரு, மோகன்சி சொன்னார், இதல்ல. பைபிள் சொல்லுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேதாகமப்படி நம்ம அது சொல்லணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது அதுலயும் குறிப்பாக புதிய உடன்படிக்கை இதை பற்றி என்ன சொல்கிறது? பைபிள்ல வந்து பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆமா. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங்ஸ் பிளஸ் அப்போஸ்டல்ஸ்னுடைய த ஃபர்ஸ்ட் அந்த 12 திருத்தூதர்களுடைய போதனைகளுக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுல வந்து டான்ஸ் ஆடலாமா ஆடக்கூடாதா அப்படின்னா, டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் பைபிள் எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பழைய உடன்படிக்கை நாட்களிலே டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அப்ப இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய உடன்படிக்கை நாட்கள் தான் ஆடி இருக்காங்க, புதிய உடன்படிக்கையில் யாரும் டான்ஸ் ஆடின மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிற கேள்வி என்னன்னா, பழைய உடன்படிக்கையில டான்ஸ் ஆடி இருக்குன்னு போட்டிருக்கிறதுனால இவர் ஆடுறாரு, இல்ல அது பழைய உடன்படிக்கை நீங்க சொல்வீர்களானால் இசைக்கருவிகள் வாசிப்பதற்கு புதிய உடன்படிக்கையில வசனமே கிடையாது. ஆக்சுவலா சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு சர்ச் இருக்குது, கிறிஸ்துவின் சபை. அங்க வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சபைக்கு போய் பாருங்க, மேக்சிமம் கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். தவிர ஒரு டேமரின் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ட்ரம்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப மத்தவங்களே மாத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய உடன்படிக்கையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு வசனம் இல்ல, அதனால நாங்க வாசிக்கிறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு புதிய உடன்படிக்கையில வசனம் இல்லைன்னாக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு எங்க வசனம் இருக்குது? அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். ஆக்சுவலா அதனால நான் என்ன சொல்றேன், டான்ஸ் ஆடுறாங்க ஆடல, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆக்சுவலா மிக முக்கியமானது என்னன்னா, நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள், உங்களுடைய வாழ்வியல் தத்துவம் என்ன. இப்ப நீங்க வந்து முடி வச்சிருக்கீங்க தம்பி, இப்ப நீங்க இந்த முடியை வந்து நீளமா இருக்குதுன்னு சொல்லக்கூடியதுக்கும் ஒரு ஊழியக்காரன் இருப்பான். இவர் என்ன முன்னாடி வச்சது ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிருக்காரு அப்படி சொல்றதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்க ஷேவ் பண்ணினாலும், கிளீன் ஷேவ் பண்ணாலும் அதை விமர்சனம் பண்ணதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தாடியை விட்டாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. பிரெஞ்சு தாடி விட்டாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. மீசையை முறுக்கி இப்படி ஒரு கப்படா மீசை மாதிரி வச்சா அதையும் விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க வந்து கண்ணாடி போட்டா அதை விமர்சனம் பண்ணுவாங்க, ஜிப்பா போட்டா விமர்சனம் பண்ணுவாங்க, கோட்டு போட்டா விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க வந்து சாப்பிட்டுட்டு ஊழியம் பண்ணா விமர்சனம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இருந்தா ஊழியம் பண்ணுவாங்க, அதையும் விமர்சனம் பண்ணுவாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டாலும் இவன் கடவுள் இல்லைன்ற நம்பிக்கை உள்ளவன மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. இவன் வந்து சிஎஸ்ஐல இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, பெந்தேகோஸ்துக்கு போனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? அதுக்குதான் அது ஒரு காலம். இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் வகுத்த ஒரு திட்டத்தின்படி யூடியூப்ல கீழே கமெண்ட்னு ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பணி. என்னத்த மனசுக்கு பிடிச்சிக்கோ எல்லா விமர்சனத்தையும் நீ எழுது. எதுக்காக? மனுஷன் எல்லாத்தையும் யோசித்து கடைசியா முடிவெடுக்கணும் எது முக்கியமானது அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் டான்ஸ் பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனை கிடையாது பிரதர். இப்ப அவரு பாடினது, புகை விட்டது, டான்ஸ் ஆடினது இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் நீ எதை கற்றுக் கொடுத்தாய், நீ என்ன கற்றுக்கொண்டாய் இன்னைக்கு வரைக்கும்? இப்ப நான் சொன்னேன், ஜாதி வரி, மத வரி, இனவரி, மொழி வரி, கட்சி வரி, தீவிரவாதம், லஞ்சம், தற்கொலை, வரதட்சணை கொடுமைகள், பாலியல் வன்முறைகள், குடிவரி, வறுமை, விபச்சாரம், இது எல்லாத்தையுமே தப்பு அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா? நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா? இது முக்கியமானது. ஒரு பையன் வந்து பொய் சொல்றான் அப்படின்னா, பொய் சொல்றது தப்புன்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். நான் ஜாதி பார்க்கறத தப்பு அப்படின்னு சொல்லும்போது அநேக ஊழியக்காரங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவன் இயேசுவை ஏத்துக்கிட்டாலே ஜாதியை விட்டுருவான். எங்க விட்டான்? திருநெல்வேலியில் உள்ள யாரையா ஒரு ஆளு, நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்துவாக இருக்கும் பொழுது ஜாதி வரி பிடித்தவனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு நான் ஜாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்தேன் அப்படின்னு யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது. யார் ஒரு ஆள் கூட கிடையாது. கிறிஸ்தவத்தை ஏற்று ஜாதியை மறுத்தவர்கள் யாரும் இல்ல. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்ததுனால சாதி வெறி பிடிச்சிருந்த நான், அண்டர்லைன் த வேர்டு, சாதி வெறி பிடிச்சிருந்த நான் சாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்தேன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்கன்னா கமெண்ட்ல தயவுசெய்து எழுதுங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனா அப்படி யாரும் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த ஊழியம் வந்ததுக்கு பிறகு அப்கோர்ஸ் இந்த நாங்க சாதிகள் இல்லையடா அப்படின்னு வியாசர் லாரன்ஸ் அண்ணன் பாட்டு பாடினாங்க. அதை கேட்டு சாதியத்திலிருந்து விடுதலை, அந்த பாட்டை கேட்டு விடுதலை அடைந்தவங்க உண்டு. அது மாதிரி ஜாதி இல்ல ஜாதி அப்படின்னு ஜஸ்டின் பிரபாகர் ஐயா பாட்டு பாடினாங்க. அதை கேட்டு மாறினவங்க இருக்காங்க. இப்ப நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு மாறினவங்க இருக்காங்க, நம்முடைய புக்கை படிச்சு மாறினவங்க இருக்காங்க. ஆனா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் உடனே ஆட்டோமேட்டிக்கலா மாறிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை வச்சு அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, ஹேர் கட்டை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க.
டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, கூத்தாடி மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் தம்பி, மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கர்நாடிக் மியூசிக் பாடும்போது, கர்நாடிக் மியூசிக் எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, இந்த பாட்டை பாடுறேன். ஒரு ரோட் சைட்ல ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்ட்ல நான் பாடுறேன். கிராஸ் பண்ணி போற மாமா மாமி எல்லாம் நின்று அவள்லாம் கேட்டுட்டு போறா. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அது என்ன கிறிஸ்தவ கூட்டமோ இஸ்லாமிய கூட்டமோ இந்து கூட்டமோ, அந்த ராகம் அவங்கள கவருது இல்லையா? அப்ப ஆனா அவங்கள கவருது. ஆனா இளைஞர்கள் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏதோ இது வயசான தாத்தா இந்த மாதிரி கர்நாடிக்ல பாடிட்டு கிடக்குறாரு அப்படின்னு. ஆனா இளைஞர்களை கவர்வதற்காக வேண்டி ஒரு ராகம் இருக்குதுன்னா, அந்த ராகத்துல தம்பி பாடுறாருன்னா, அந்த ராகத்தை பாடி கொஞ்சம் பேரை கொண்டு வாடுறாருன்னா, அது நான் ஐ அப்ரிஷியேட். சம்பவ் மக்களுக்கு அவன் என்ன ஃபுட்டு கேட்கறான், அந்த ஃபுட்டை பாடல்களை தான் பாடுறாரு. அவ்வளவுதான் பாடல். இப்ப அவர் சொன்னாரு, இப்ப நான் குத்தம் சொல்ல மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம்னு அவர் சொல்றாரு இல்லையா? அந்த இதுபடியே அவர் யாரையும் குறை சொல்லாம குற்றம் சொல்லாம இருப்பதற்காக அவர் முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்புறம் மற்றவங்களும் அவங்க கூட உள்ளவங்க எல்லாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர் போதிச்சிருக்க வேண்டும். இதெல்லாம் நல்லா. ஆக்சுவலா ஜாதியத்துக்கு எதிராக தம்பி பேசுவார். சாதி பாக்குறத தப்பு அப்படின்னு தம்பி பேசுவார். நான் பேசுறது நான் பேசுற மாதிரியே அவரும் பேசுவார். இல்ல எனக்கு அடுத்தது அவர்தான்ற அளவுக்கு அவர் ரொம்ப பேச மாட்டாரு. ஜாதி பார்த்தா நான் அவரே முஸ்லிமா இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனான்னு அதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா அதையுமே சொல்றாங்க, அவர் வந்து காஸ்ட் லாபி ஒரு பக்கம் வலுவாக இருக்கக்கூடிய சாதியவாதிகள், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவரை குறிவைத்திருக்கிறார்கள், இவருடைய சபையை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு இருக்கலாம். உண்மையிலே அது வந்து ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதி கிறிஸ்தவத்துல. அது அக்செப்டபிளாகத்தான் இருக்குது. நான் பாக்குறேன் எதிர்க்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னாக்க, அந்த திருநெல்வேலியில ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதிக்காரங்களா தான் இருக்கிறாங்க எல்லாரும். மோஸ்ட்லி எப்படி இருக்காங்க, இங்க ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட்காரங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா பாவம். அதாவது அவர் தப்பே பண்ணிருக்கட்டுமே, அந்த ஜாதி அடிப்படையில ஏன் அவரை பிரிச்சு பார்க்கணும்? அவர் இஸ்லாத்துல இருந்து வந்தவருங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு மாதிரி இப்ப என்ன தெரியுமா பிரதர், ஜாதி பார்க்கறத தப்பு அப்படின்னு அவர் சொன்னதும் அவருக்கு எதிர்ப்பு உருவானதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்றும் என்னை சிந்திக்க தூண்டுகிறது இந்த சிச்சுவேஷன். அவ்வளவு வலுவாக சாதியம் இருக்கு கிறிஸ்தவத்துல. என்ன பணம் பிரச்சனையா இல்ல ஜாதி பிரச்சனையா? இங்க இவரு நம்ம ஒரு பிசினஸா எடுத்துக்கலாமே, நம்ம இவ்வளவு பேர் நம்மளுடைய மினிஸ்ட்ரியில இவ்வளவு பேர் வச்சிருக்கோம், நம்ம இந்த சபையில இவ்வளவு பேர் வச்சிருக்கோம், இவன் புதுசா வந்து ஒரு கடையை போடுறான். அந்த பொறாமை உணர்வு உள்ளவங்க கண்டிப்பா இருப்பாங்க. பொறாமை உணர்வு இப்ப நீங்க பாஸ்டர் மோகனுக்கு எதிராக பொறாமை உள்ளவங்க உண்டா இல்லையா? உண்டு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் இவ்வளவு கத்தோலிக்க சபையில ஒரு ஓரமா சாத்திரசன் பட்டியல வந்து ஒரு சாதாரண ஃபாதரா இருந்தவர் திடீர்னு உலகம் புகழக்கூடிய அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் லீடராக மாறி இருக்கிறேன்னு சொல்லும்போது, அங்க உள்ள ஃபாதர்ஸுக்காகட்டும், அங்க உள்ள முக்கியமான பிரமுகர்கள், அந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமை இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் இல்ல அதிகமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் எல்லாருமே. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு சாதாரண பையன், சீடியை விற்க முடியாம சுத்திட்டு இருந்தவன், தனக்கு சீடியை வாங்குறதுக்கு ஆளே இல்லையன்னு அழுதுட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பாட்டு பாடுறான். கொஞ்சம் பொறாமை உணர்வுகள் இருக்கு தானே செய்யும். ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா தம்பி, இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளை தேடி வந்தவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுப்பவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஆகிய இயேசு கிட்ட ஒரு விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணை கல்லால் எழுந்து கொல்ல வேண்டும் என்னும் நியாயப்பிரமாண சட்டப்படி கல்லோட வந்து கூட்டிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்றாங்க. சட்டப்படி இவளை கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல் எடுத்து எறியட்டும்னு சொன்னார். அப்ப எல்லாம் கல்லக்கல்லை போட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஒரு வியூவில் பார்த்தா இவரு பாவிகளுக்கு தண்டனை கொடுக்க விட மாட்டேன்றார். இப்படியே போனா எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களே. இப்ப இயேசுவை மக்கள் கொன்றதற்கு காரணம் என்ன? இவர் நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறது கிடையாது. இப்படியே விட்டா எல்லா அக்யூஸ்டுகளும் கிரிமினலா மாறிடுவாங்க. எல்லாரும் கிரிமினலா மாறி இந்த இஸ்ரவேலே ஒரு நாசமாயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பார்வையில தப்பு கிடையாது. இப்ப ஜான் ஜெபராஜ் வந்து இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி சார் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் அங்கலாய்க்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்திய நாட்டை பொறுத்தவரையில கிறிஸ்தவர்களுக்கு உள்ளால அமங் த கிறிஸ்டியன்ஸ் அந்த விபச்சாரத்திலே பிடிபட்டு இயேசுவால் காப்பாற்றப்பட்டு மன்னிக்கப்பட்டு மறுவாழ்வு கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணியை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு இன்கேஸ் அப்படி அந்த பெண் கொண்டு வரப்படுகிறாள். அந்த பெண்ணை வந்து ஒரு சர்ச்சில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுன்னு வச்சுக்கோமே, அல்லது அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைன்னு வச்சுக்கோமே, அந்த சபையில கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த சபையில அந்த அம்மா மெம்பராக மாறுறாங்க. 25 வயசு. அந்த 25 வயசுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அப்படின்னா சர்ச்சில் இருக்கக்கூடிய யாராவது
முன்னாள் விபச்சாரி என்று சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய மனதிடம், ஒரு மன முதிர்ச்சி உடைய ஒரு ஆண் இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாரையாவது பார்க்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழவில்லை, மக்களை முன்னிறுத்தி வாழ்கிறார்கள். நான் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து என்ன சொல்ல மாட்டாங்க, தப்பா பேசுவாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உலகத்துக்காக வாழ. ஒண்ணு. ரெண்டாவது, இவன் அந்த தப்பை விட மோசமான தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா அப்படி ஒரு இவன் பண்ணின தப்ப வேறொரு ஆள் பண்ணினா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல. இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு ஜிப்பா வேட்டி போட்ட ஒரு ஆளு கீழே ஒரு குப்பையில விழுந்து கிடக்கூடிய ஒரு ஆளை தூக்கி தோல்ல போட்டுட்டு போகிறத, இந்த ஒயிட் ஜிப்பாவும் ஒயிட் வேட்டியும் போட்ட ஒரு பாஸ்டர், ஒரு இந்த பென்டெகாஸ்டல் மிஷன்ல உள்ள ஒரு பாஸ்டர், அவர் நல்ல ஜிப்பா வேட்டி போட்டு நிக்கிறாரு. அவர் அந்த ஒரு குப்பையில விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆளை, குடிகாரனை தூக்கி அப்படியே தோல்ல கையை போட்டுக்கிட்டு அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு அவருடைய இந்த பென்டெகாஸ்டல் மிஷன்ல கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு பணிவிடை செய்கிறதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அப்போ கேட்டா நாங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அப்ப இந்த குப்பைக்கு யார் வருவாங்க? இந்த குப்பைக்கு வரக்கூடிய அளவுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் தேவைதானே. இப்ப லெவலுக்கு இறங்கி வர்றதுக்காக வேண்டி இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ரெண்டு கேள்வி முக்கியமா இருக்கு. ஒண்ணு, கிறிஸ்தவ மிஷனரிகளுக்குள்ள போனா குழந்தைகளுக்கு சேஃப்டி கிடையாது. பாருங்க, போக்சோ வழக்கு வந்திருக்கு. இது ஆண்கள் பெண்கள் யாருக்கும் சேஃப்டி, சிறுமிகள் சிறுவர்களுக்கு ஒட்டுமொத்தத்துல கடவுளுடைய பேருக்கு இழுக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஆமா, சேஃப்டி இல்லைன்றாங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய பதில்? இல்ல, அது ரொம்ப கவனமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஊழியக்காரங்க ரொம்ப கவனமாக தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தங்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இன்னைக்கு பிஜேபி ஆட்சி போயிட்டு இருக்கிறதுனால இந்த சபைகளை எல்லாம் மூடுறதுக்காக, மசூதிகளை மூடுறதுக்காக, சர்ச்சுகளில் உள்ள ஊழியக்காரங்களை எல்லாம், இப்போ பீகார்ல ஒரு ஊழியக்காரர் எங்க பஞ்சாப்ல ஒரு ஊழியக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தாக்கப்படுறதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆமா, இல்ல, ஊழியக்காரர் இந்த பாலியல் வழக்குல சிக்க வைத்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரு செஞ்சாரா செய்யலையா எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல. ஆனா பிஜேபி ஆட்சியில நடக்கிற சம்பவம் என்னன்னாக்கா, இதெல்லாம் ரொம்ப டீப்பா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நம்மளை பண்றதா இது பண்றாங்களா இல்லைன்னா உடனே இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்து அவங்கள அந்த ஊழியத்தை விட்டே விலக்கிடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது, நீதித்துறை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக்சுவலா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் தனிப்பட்ட முறையில பரிசுத்தமா இருக்க வேண்டிய நம்முடைய கடமை உணர்வை இன்னும் கடவுள் கூர்மைப்படுத்துகிறாருங்கிறத நான் ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புறேன். நமக்கு யாரை வச்சும் கடவுள் போதிக்க முடியும். இப்ப சாதி பார்க்கறத தப்பு அப்படின்னு எல்லா பாஸ்டர்ஸும் அங்கங்கே போதிச்சிருந்தா, இன்னைக்கு நான் சாதி மறுப்பை பற்றி போதிப்பதற்காக கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது, இல்லையா? அப்ப அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பசிச்சவனுக்கு தான் பசியுடைய வலிமை தெரியும், வலிச்சவன் தலைவலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய வலியை நாம் புரிஞ்சு கொண்டேன். ஆனா இந்த உலக வழக்கப்படி நான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவன் என்று சொல்கிறார்களே, அந்த சாதிக்காரங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாக்கா, அது நீ பைத்தியம் பிடிச்சிருக்குது, அவனையெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு எங்க ஊர்ல மக்கள் சொல்லிட்டுலாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலா அநேக நாடார்கள் பேசுறாங்க இந்த விஷயத்தை பற்றிலாம். அவங்களெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூட்டுக்காக என்ன சேர்த்துக்குவாங்க, ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரு அப்படின்னு ஸ்கிரிப்சர்ல அதுக்கு அவங்க என்ன துணைக்கு கூட்டுக்குவாங்க. நான் பைபிள்ல ஆபிரகாம் ஜாதி பார்த்தெல்லாம் கூட்டுக்குவாங்க. ஆனா அவனுக்கு மனசுக்குள்ளால அவன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட நண்பர் இவனுடைய துக்க வேளையில, இவனுடைய உடைஞ்சு போன வேளையில இவனை தூக்கி எடுத்ததே ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருக்கும் பொழுது, தாழ்த்தப்பட்ட நண்பனுக்கு மேல காட்டக்கூடிய அன்பு நிமித்தமாக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மேலே இவருக்கு ஒரு பாசம் வரும். அப்ப அதுக்கு எதிராக பேசுவார். இப்ப நான் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இல்லாமல் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நான் நேசிக்கிறேன். ஏன்னா அந்த மக்கள்கிட்ட உள்ள அன்பு இயல்பாகவே எனக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலா அதனால அந்த மக்கள் தாக்கப்படும் போது நானே தாக்கப்பட்ட மாதிரி நான் உணர்றேன். ஆக்சுவலா நான் போன சர்ச்சில் ஜாதி இல்லை, அதனாலேயே எனக்கு கிறிஸ்தவம் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆக்சுவலா ஏன்னா ஒரு சில பாஸ்டர்ஸ் சாதியத்துக்கு அகன்ஸ்டா பேசத்தான் செய்யறாங்க. சாதி இல்லாத சில சபைகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலி ஆனாலும் கல்யாணத்துல ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு சிலர் நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடிக்காரங்க அங்கும் இங்கும் எல்லாம் பரவி இருக்கிறாங்களே, அவங்க மூலமா இந்த தவறுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கொடுமே. அல்டிமேட்டா எப்படியாகிலும்
பவுல் சொல்லுவார், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லோருக்கும் எல்லாமாக மாறும் பொழுதுதான் எல்லாரையும் ரட்சிக்க முடியுங்கிறத பவுல் சொல்றாரு. அப்ப இவன் பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், புகை விடுறான் அப்படின்னா இதை லைக் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்கள உள்ள கொண்டதுக்கு இது ஒரு கருவியாக ஜான் ஜெபராஜ் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் இப்போ ஒரு பிராமின் கிட்ட பேசுறதுக்காக ஒரு பிராமண ஸ்லாங்ல நான் பேசுறேன் அப்படின்னா அவங்க நின்று கேட்கிறாங்களே, பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, உலகுக்கு ஒளியான ஜோதீஸ்வரா, மனசாந்தீஸ்வரா, ஏசு ராஜேஸ்வரா, இப்படியெல்லாம் நான் பாட்டு பாடும்போது இதை கேட்டுட்டு அவ்வாள்லாம் நின்று அழகா கேட்குறாங்க. அந்த கிராஸ் ஆகி போக மாட்டேன்றாங்க. அந்த எனக்கு என்னால பார்க்க முடியுது. அப்படியே நின்று கேட்குறாங்க. பட்டை போட்டவங்க நின்று கேட்குறாங்க. ருத்ராட்ச கொட்டை போட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்ட சாமியெல்லாம் வந்து நின்று கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராகம் பிடிச்சிருக்குது, இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது. நல்ல ஒரு பொருளா இருக்கலாம், அவங்க விரும்பின கப்பலை கொடுங்க அப்படின்னு தான் நான் அடிக்கடி மாதிரி ஜான் ஜெபராஜ் அவங்க மக்கள் விரும்பின கப்பலை கொடுத்தாங்க. இப்போ ஒரு மதத்துல இருக்காங்க, மதம் நிறைய சொல்லி கொடுக்குது, சபையில இருக்காங்க, அதுல வந்து தவறு செஞ்சா அதை வந்து நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ஜான் ஜெபராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அவர் தலைமறைவாகிறாரு, போக்சோல கைதாகிறார். இதுதான் சிச்சுவேஷன். ஜான் ஜெபராஜ் வந்து இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவர் நிரபராதி தான், அவர் தவறே செய்யல அப்படின்னு நீங்க இந்த இடத்துலயும் சொல்லல. அது சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். எக்ஸாக்ட்லி. ஆனா அவங்களுடைய சபையை சேர்ந்தவர்கள், ஜான் ஜெபராஜனுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அவரு தப்பு பண்ணல, அவர் தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பிரேயர் செஷன்ஸ் நடக்குது. இது எல்லாரும் சமூக வலைதளங்கள் எடுத்து போடுறாங்க. பாருங்க, மதம் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, அன்பு சகலத்தையும் நம்பும். அந்த மாதிரி ஜான் ஜெபராஜ் தப்பு பண்ணல. ஜான் ஜெபராஜுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அதீத அன்பு, அந்த பாசம். எங்க பாஸ்டர் அவர் கை வச்சு ஜோமனி தாங்க எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சுகமாச்சுது, அவர் எனக்காக ப்ரேயர் பண்ணி தான் நாங்க பிரிஞ்சு போன குடும்பத்தை நாங்க ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நாங்க அவரை எப்படிங்க சந்தேகப்பட முடியும்? அப்படின்னா அவர் மேல பாசம் வச்சிருக்கவங்க அவர் தப்பே பண்ணல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த அன்பை, அவங்களுடைய நம்பிக்கையை பற்றி நம்ம கேலி பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனா நீதித்துறை ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா மதம் வந்து உங்களை எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப வைக்கும் அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன், மதம் அப்படின்னு கிடையாது, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பிக்கையை எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே ரூம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலை எழுப்பி போனோம். அவங்க தூய்மையாக 2 மணி அந்த 8 மணி நேரமும் அந்த ரூமுக்குள்ள தூய்மையாக படுக்க முடியுமா? அசந்து 2 பேரும், அந்த அம்மா ஒரு கட்டில், இந்த ஐயா ஒரு கட்டில், அசந்து போய் எந்த மனசுக்குள்ள எந்த சலனமும் இல்லாத, எந்த சபலமும் இல்லாம தூங்க முடியுமான்னு கேட்டா முடியும். எப்ப தெரியுமா? அந்த மனசுக்குள்ள எந்த சபலமும் இருக்கக்கூடாது என்ற கொள்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்களானால் 2 பேரும் அமைதியா இருப்பாங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காதனால மக்கள் தப்பு பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப மொத்தத்துல இந்தியாவுக்கு என்ன தேவை? அன்பு, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்னும் கொள்கை தேவை. அந்த கொள்கைப்படி வாழ்ந்த ஒரு முன்னோடி தேவை. அந்த கொள்கைப்படி வாழ்கிற வலிமை தேவை. இந்த 3ஐயும் நான் ஒரு புள்ளியில் பார்த்தேன். அந்த புள்ளியின் பெயர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன். அப்ப பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் ஒரே காரணத்துக்காக தான் பின்பற்றாங்கன்னு சொல்ல முடியாது. நான் 4 மாவடிக்கு போனேன், நோய் சுகமாச்சுது, அதனால தொடர்ந்து வர சொன்னாங்க, அதனால நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். நான் தொடர்ந்து போகலைன்னா பிரச்சனை திரும்ப வந்துடும் சொன்னாங்க, அதனால நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேங்க ஐயா. 40 வாரம் போனோம்னு சொன்னாங்க, 50 வாரம் போனோம், ஏதோ ஒரு சொன்னாங்க, அதனால நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அடிப்படையில் அவரை ஆதரிக்கிறவர்களே இருக்கிறாங்க. இந்த நோய் திரும்ப வந்துருங்கிறதுக்காக வேண்டி பாட்டு பாடுறவங்க, கை தட்டுறவங்க இருக்காங்க. தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படிப்பட்ட பண்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு அல்டிமேட்டா சொல்லிக் கொடுத்தாரோ அந்த பண்பாட்டோடு நான் வாழ வேண்டும் என்று நான் என்னை முழுமையாக சரண்டர் பண்ண வேண்டுமானால் இதை சொன்னவர் இந்த கொள்கைப்படி வாழ்ந்தாரா? அப்படி பார்த்தா இயேசு வாழ்ந்தார். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய பாதத்தை கழுவிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு இதை ரோல் மாடலா, நான் உங்களுக்கு முன்மாதிரியாக கழுவுறேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நமக்கு ஓஹோ, இவன் தாழ்த்தப்பட்டவர், இவன் ஒடுக்கப்பட்டவன், கல்வி அறிவு இல்லாதவன், கீழ் ஜாதி, அவன் மோசமானவன், இவன் பயங்கர மோசமான பாவி, இப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய பாவிகள் என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லது பாவிகள் என்று உலகத்தால் பட்டம் சூட்டப்பட்டவர்களை கூட வரிசையா அமர வைத்து அவருடைய பாதங்களை கழுவுவதை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குற்றம் செய்யறவங்க எல்லாம் எனக்கு ஏன் ஆளுகள் இல்லை, இயேசு பாவிகளை தான் தேடி வந்தார். ஆக்சுவலா இவர் என்ன, நான் கேட்டேன், இவர் செஞ்ச பாவத்தை பற்றி எல்லாம் பெருசா மக்கள் இவருன்னு ஊழியக்காரன் பாவம் செய்யலாமா? சார் செஞ்சிட்டார் சார், இப்ப என்ன பண்றது? இமேஜின் த ப்ராபபிலிட்டி. அவர் செஞ்சிட்டார், இப்ப என்ன பண்ணலாம்? இனி அவர் தூக்கி அப்படி நரகத்துல போட்டலாமா? கடவுள் நரகத்துல போடட்டுமா? விட்டு கொடுத்துடலாமா? இல்ல, அவர் இனி கடவுள்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க அவர் எல்லார்கிட்டையும் அவர் மீடியாவில் தோன்றி மன்னிப்பு கேட்க வேண்டும்.
எந்த மீடியா மூலமாக அவர் எல்லா மக்களுடைய மனசுக்குள்ளேயும் காயத்தை உருவாக்கினாரோ அந்த எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஆக்சுவலா அவர் தப்பு செஞ்சிருந்தா எல்லாரையும் மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அவர் எடுத்து இனி போயிட்டாங்க ஒன்று உடனே இம்மீடியட்டா அவர் பாஸ்டரா இருக்க முடியாது. அவர் ஒரு நல்ல விசுவாசியாக மாறி ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கி இருந்து ஒரு விசுவாசியாக இருந்து அப்புறம் அவர் ஒரு சபையை நடத்துறதுக்காக வேண்டி காலம் கனியும் போது கடவுளுடைய சித்தப்படி மக்களுடைய அக்செப்டன்ஸ் படி அவர் ஒரு ஊழியக்காரர் மாறலாம். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, நிறைவாக இருந்தது. இந்த தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தளிப்பு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.